ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல இறைவனின் நல்லடியார்களே, இவ்வுலகை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் உச்சகனாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அம்மாபெரும் கிருபையாளனின் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சுழற்சியல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ முயற்சி செய்கிற அத்துணை நல்ல இஸ்லாமியர்களின் மீதும் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவினுடைய கடமை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கும் அவர்கள் அனைவர்கள் மீதும் என்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் இஸ்லாம் என்கின்ற ஒரு புனித கொள்கையில் நாம் எல்லாம் பயணித்து வருகிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய படைப்பின் நோக்கத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, ஒமா ஹலத்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். இப்படி இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நாம் உலகத்தில் வாழ வேண்டிய முக்கிய தேவை இருப்பதினால் பொருளாதாரத்தை தேடி ஓடுகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இதை சொல்லுகிற பொழுது, ஜும்ஆ என்கின்ற முக்கிய கடமையை பற்றி இறைவன் பேசுகிற பொழுது, ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத், தொழுகைக்காக வரீங்க, தொழுகை முடிகிறது என்றால் ஃபன்தஷிரு ஃபில் அர்ல், பூமியிலே நீங்கள் பறந்து விரிந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப முதல் பிரதானமான நோக்கமே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்தை நாம் சரிவர செய்யணும்னா துனியாவில் வாழ வேண்டிய முக்கிய தேவை இருக்கிறது. அதற்காக பொருளாதாரத்தை திரட்டுகிறோம். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் எதை முதன்மையாக வைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையே மறந்தவர்களாக வாழக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் 200 கோடிக்கும் மேலாக இன்றைக்கு நடப்பில் இஸ்லாமியர்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னரும் இதற்கு பிறகும், ஏன் இப்பொழுது கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இஸ்லாமியர்கள் இதைவிட அதிகமாக அல்லது குறைவாக அல்லது இன்னும் பல்கி பெருக வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்னரும் இதே போன்று இஸ்லாமியர்கள் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எண்ணிக்கையிலே கூடுதலை போன்று தெரிந்தாலும் மற்ற கொள்கைகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இஸ்லாமியர்கள் குறைவாக இருக்கிறோம். அல்லாஹ் இதை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, நரகத்திற்காக அதிகமானவர்களை தயார் செய்திருக்கிறோம் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். இன்னும் குறிப்பாக ஃபில்டர் பண்ணணும்னா, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இன்றைக்கு உண்மையான தௌஹீத் கொள்கையில் இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு அருள் புரிந்திருக்கிறார் என்பதை முதலில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உலகம் படைக்கப்படுகிற 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் விதி எழுதுகிறான். யார் என்னுடைய கொள்கையில் பயணிக்கணும், அவர் எப்படி இருப்பார், அவருடைய உடல்நிலை என்ன, அவருடைய உள்ள நிலை என்ன, அவர் நரகத்திற்கானவரா சொர்க்கத்திற்கானவரா, உலகம் படைக்கப்படுகிற 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் எழுதுகிற விதியிலே நம்முடைய பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இவர் அப்துல்லா, இவர் தாவூத், இவர் ஃபாத்திமா என்று நம்முடைய பெயர்களை அல்லாஹ் பட்டியலிட்டிருக்கிறார். அப்ப இதை முதலில் நாம் உணர்கிறோமா என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இந்த கொள்கை நமக்கு கிடைத்திருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ நபர்கள் நம்மோடு பழகுகிறவர்கள் எல்லாம் நல்ல நபர்களாக இருப்பார்கள், நற்குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து நாமே ஏற்கப்படுவோம். இவர்கள் இந்த கொள்கையில் இருந்தால் நன்றாக இருக்குமே, இவர்கள் முஸ்லீமாக இருந்தால் நன்றாக இருக்குமே, இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கலாம் என்று ஏற்கப்படுவோம். அல்லாஹ் அவருக்கு தர மறுப்பான். அவருக்கு அந்த கொள்கை கிடைக்காது. எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பங்களை
இல்லாத கொள்கையை எல்லாம் நம்ம கொடுத்திருக்கிறான். அப்ப இதை நாம் முதலில் உணர்ந்துதான் இப்ப நான் சொல்ல போகின்ற தகவல்களை ஆழமாக உற்று நோக்க வேண்டிய கடமை இருக்கிறது. பெரும்பாலாக இன்றைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை நோக்கி விரைகின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப தயக்கம் காட்டக்கூடிய, பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? ஏன் இவ்வாறான நிலை இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை வணங்குகின்ற முஸ்லிம்களுக்கு ஒரு சில சோதனைகளை கொடுக்கிறார். அது குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, நட்பு ரீதியாக ஏதோ ஒரு வகையிலே வருகிறது. அந்த சோதனையை இவன் சந்திக்கின்ற நேரத்தில் அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல், அதை தாண்டி செல்வதென்று அறியாமல் உடனடியாக அல்லாஹ்வின் மேல் பழியை போட்டுவிட்டு, அல்லாஹ் எனக்கு உதவவில்லை, அல்லாஹ்வுக்கு கண்ணில்லை, அல்லாஹ்வுக்கு காதில்லை என்று இணை வைப்பாளர்கள் பேசுவதை போன்று பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதற்காகத்தான் சொன்னேன், அல்லாஹ் நம்மை கைவிட வேண்டும் என்று நினைத்திருந்தால் நம்மை முஸ்லிம்களாக படைத்திருக்க மாட்டான். எத்தனையோ நபர்கள் நரகத்திற்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாமெல்லாம் சொர்க்கத்திற்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதுவே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அன்பளிப்பு, மிகப்பெரிய அருள். அல்லாஹ்வுடைய அருளை நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் இது போன்ற பேச்சுகள் நம்முடைய வாயில் வராது. இதை காரணமாக வைத்து நிறைய இஸ்லாமியர்கள் கடமைகளை கூட செய்வதில்லை. ஐவேளை தொழுகிறேன், என் வாழ்க்கை மாறிடுச்சா? நோம்பு வச்சேன், ஜகாத்து கொடுத்தேன், என் வாழ்க்கை மாறிடுச்சா? எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது, நான் இப்படியே இருக்கிறேன் என்று அப்படியே அவர் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் பின் செல்கிறார். அல்லாஹ் இதை கண்டிக்கிறான். குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வை நோக்கி விரைய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வஜன்னா. அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? அரது ஸமாவாத்து வல் அர்ல், பூமி மற்றும் வானம் பரப்பளவு கொண்ட சொர்க்கம். அதை நோக்கி விரைந்து வாருங்கள் என்கிறான். விரைந்தோமா? முதலில் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தருகிறானே என்று பேசுகிறான். இறைவனுக்காக நாம் என்ன செய்தோம்? அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லுகிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சின், நன்மை புரிபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று. நம் வாழ்வில் எவ்வளவு நன்மைகள் புரிகிறோம், நம் வாழ்வில் எவ்வளவு தீமைகளை செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை நோக்கி நாம் செலுத்த வேண்டிய கடமைகளில் எவ்வளவு சரியாக இருக்கிறோம், அல்லாஹ்வை நோக்கி விரைவதில் எவ்வளவு மும்முரமாக இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு இதை செய்யவில்லை, அல்லாஹ் எனக்கு அதை செய்யவில்லை. அடுத்தவர்களை ஒப்பிட்டு பேசுவதே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அவன் அழகா இருக்கிறான், அவனிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது, அவன் பெரிய வீடு வைத்திருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், எனக்கு எதுவும் இல்லையே. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் நமக்கே அவ்வளவு இருக்கும். அல்லாஹ் நம்மை தான் படைத்து விட்டு சொல்லுகிறான், உன்னை போன்ற மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள், நீ இங்கு சுகமாய் இருப்பதை போன்ற அவர்கள் சுகமாய் இல்லை, கை கால் சுகத்தோடு இல்லை, கண் பார்வை உள்ளவர்களோடு இல்லை. ஒவ்வொருவருக்கும் சோதனை இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொருவருக்கும். அவரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து விடவே கூடாது. அவருக்கு ஒரு விதமான சோதனை இருக்கும். அதை நாம் கடந்து செல்லும். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானா, என் அடியான் என்னை நோக்கி எப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறான் என்பதை எதிர்பார்க்கிறான். நாம் அந்த எதிர்பார்ப்பிற்கு பதில் கொடுத்தோமா? முதலில் இன்றைக்கு நாம் மன அழுத்தம் என்கின்ற பெயரில எல்லாத்தையும் விட்டுவிட்டு எங்காவது செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். தனியாக இருந்தால் நிம்மதியாக இருக்கும், குடும்பம் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் எங்காவது செல்வோம். ஒரு சிலர் இதையும் தாண்டி லட்சங்களை குமித்து மருத்துவரிடத்திலே மருத்துவம் பார்க்கிறார்கள். இதற்கென சில மாத்திரைகள், இதற்கென சில மருந்துகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த குர்ஆன் ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிவாரணி என்கிறான். குர்ஆனை திறந்து பார்த்தாலே நமக்கு அவ்வளவு தீர்வுகள் இருக்கிறது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுவான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுவான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுவான். இவர்கள் எல்லாம் யார்? நம்மை போன்ற மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய டைரக்ட் கான்டாக்ட் உள்ள தூதர்கள், நியாயப்படி உலகத்தில் சுகபோகமாக அனுபவிப்பதற்கு தயாரானவர்கள், தகுதியானவர்கள். அல்லாஹ்வுடைய வகை செய்தியை மக்கள் மத்தியிலே பிரகடனமாக எடுத்துச் சொல்லிய, பாவங்களிலிருந்து பெரும்பாலான அளவுக்கு 99% விலகிய தூதர்கள். அப்ப உலகத்தில் அவர்களுக்கு எவ்வளவு இன்பங்கள் கிடைத்திருக்கணும். அல்லாஹ் அந்த வரலாறுகளை குறிப்பிடுகிறான். அதையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். என் மார்க்கத்தை சொல்ல வந்த எந்த நபியும் சுகபோகத்தோடு இல்லை. ஒரு சிலரை அல்லாஹ் அப்படி வைத்திருப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கும் சில சோதனைகள் இருந்தது. மார்க்கத்தை சொல்ல வந்த அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய தலைவர், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 3 நாளைக்கு மேல் சாப்பிடாமல் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். சுட்ட ரொட்டியை சாப்பிட்டதில்லை. வீட்டிற்கு வந்தால் சாப்பாடு இல்லை என்றால் நோன்பு என்று கடந்து செல்வார்கள். உயிரோடு இருக்கிற பொழுதே பல மரணங்களை, பிள்ளைகள், மனைவி என்று மரணங்களை சிந்தித்தார்கள். தன்னோடு உடன் பழகிய உயிர் பிறப்பாக இருக்கக்கூடிய நினைக்கின்ற சஹாபாக்களை போர்க்களங்களில் இழந்தார்கள். அவ்வளவு துன்பங்கள். தாவா செய்ய செல்லுகிற பொழுது யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாளர் என்று பட்டம் குத்தினார்களோ அவர்கள் எல்லாம் பொய்யர், சூனியக்காரர் என்றார்கள். மனதாலும் உடலாலும் பல பாதிக்கப்பட்டவர் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் ஹதீஸில் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபஸ்ஸம, சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். எப்படி முடிந்தது? அல்லாஹ்வுடைய அந்த கருணையும் அருளையும் புரிந்தார்கள். நாம் அந்த விஷயத்தில் இன்றைக்கு புரிய மறுக்கிறோம். எனக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது. அந்த பாரத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி முறையிட்டோமா? நேரத்தை ஒதுக்கினோமா? அல்லாஹ் நம்மை எல்லாம் படைத்து நமக்குண்டான வாழ்வாதார வசதிகளை கொடுத்து, நமக்கான தண்ணீர், நமக்கான உணவு, நமக்கான ஆடை, நமக்கான உறவு என்ற அனைத்தையும் கொடுத்து விட்டு சொல்லுகிறான், அது குரோனியாக கொடுக்கும். எல்லாம் கொடுத்துட்டு என்னை நீ நினை, நான் உன்னை நினைக்கிறேன், வஷ்குருளி, எனக்கு நன்றி செலுத்துகிறான். அடிப்படை கடமையாக இருக்கின்ற தொழுகையை கூட நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை. படைக்கப்பட்ட பிரதான நோக்கமே இன்னும் கொள்ள போனால் தொழுகைக்குத்தான். அதுதான் மிகப்பெரிய டிஃபரண்டே. நாம் நோன்பு வைக்கிறோம், அவர்கள் விரதம் இருக்கிறார்கள். நாம் ஹஜ் செய்கிறோம், அவர்கள் மலைகளை சுட்டுகிறார்கள். நாம் ஜகாத் கொடுக்கிறோம், அன்னதானம் என்கிறார்கள். வேறுபாடே தொழுகைதான். நபிகள் நாயகம் பிரித்து காட்டுகிறார்கள். அந்த தொழுகை இன்றைக்கும் சீரில்லாத இஸ்லாமியர்களாக நாம் இருக்கிறோம். தொழுகை முடிந்த உடனேயே எழுந்து ஓடுகிறோம். திக்ரு செய்வதற்கு நேரம் இல்லை, துவா செய்வதற்கு நேரம் இல்லை, அல்லாஹ்விற்காக ஒரு சில நிமிடங்களை ஒதுக்குவதற்கு நேரம் இல்லை என்றால் நம் வாழ்க்கை மட்டும் இன்பத்திலே போய்கொண்டிருக்கணும் என்று நினைப்பது நியாயம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எல்லாம் தர தயாராக இருக்கிறான். அவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால், என் அடியான் என்னை நோக்கி விரையன். எதற்காக உலகத்தில் படைத்தேனோ அந்த நோக்கத்தை அவன் சரிவர செய்யணும். அவனுடைய வாழ்வில் பல நெருக்கடிகளை நான் கொடுப்பேன். ஏன் கொடுக்கிறேன்? எல்லாருக்கும் அது இருக்கிறதா? தேர்ந்தெடுத்து கொடுப்பேன். மை யுரிதுல்லாஹு பிஹி கைரா, யாருக்கு அல்லாஹ் நல்லதை நாடுகிறானோ அவரை சோதிப்பான். நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவனுடைய சோதனையாவது என்னிடத்தில் முறையிட்டானா? ஒரு சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுகிற பொழுது நம்முடைய நெருங்கிய உறவாக நினைக்கின்ற கணவன் அல்லது மனைவி கூட முகம் சுழிப்படைவார்கள். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா ஸஅலக இபாதி அன்னி, என்னை பற்றிய நடிகான் இடத்திலே கேட்டால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன். உஜீபு தாவத் தாஇன் இதா தஆன், அவன் பிரார்த்திக்கிற பொழுது நான் பதிலளிக்கிறேன். உன்னுடைய பேச்சை கண்டுகொள்ளாத மக்களிடத்தில் நீ செல்லாதே. உன்னுடைய பேச்சை அவமதிக்கிற மக்களிடத்தில் நீ செல்லாதே. உன்னை படைத்து உனக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்து உனக்கு இந்த சோதனையை ஏற்படுத்தி உன்னை சோதித்து பார்க்கிற உன்னுடைய ரப்பான் என்னிடத்தில் வா, நான் உனக்கு பதிலளிக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான். முறையிட்டோமா? ஒரு 10 நிமிடம் அல்லாஹ்விடத்துல கையேந்தி, யா அல்லாஹ், என் வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருக்கிறது, உனக்காகத்தான் நான் வாழ்கிறேன், உனக்காகத்தான் தியாகம் செய்கிறேன், உனக்காகத்தான் தொழுகிறேன், உனக்காகத்தான் பொறுமையாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இந்த துன்பங்களை எல்லாம் நீக்கிவிடியா அல்லாஹ்.
எவ்வளவு சிரமப்படுகிறேன் உனக்கு தெரியும். உன்னை தவிர என்னுடைய சூழலை தெரிந்தவர் யாரும் இல்லை. என்னுடைய சிரமங்களை நீக்கியா அல்லாஹ். கேட்டு இருப்போமா? ஒரு 10 நிமிடம். மன அழுத்தம் என்று சொல்லுகிறோமே, இன்றைக்காவது நாம் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற பொழுது, மன அழுத்தத்தில் இருக்கிற பொழுது அமைதியான முறையில் உது செய்து விட்டு ஒரு 2 ரக்காயத் தொழுது, அந்த தொழுகையில் உள்ள சுஜூதிலே அல்லாஹ்விடத்துல கண்ணீர் விட்டு நம்முடைய முறைகளை எல்லாம் கொட்டி தீர்த்தோம் என்றால், அந்த நிலைமை முடிந்ததற்கு பிறகு நமக்கு கிடைக்க இருக்கிற நிம்மதி இருக்கு பாருங்க, அது வேறு யாருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் அதை இஸ்லாமியர்களுக்கு பிரத்யேகமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ஆமனு வதத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். நம்பிக்கை கொண்டவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவால் தான் அமைதி வருகிறது. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். மீண்டும் அல்லாஹ் அழுத்தி சொல்லுகிறான், என்னை நினைத்தால் தான் உங்களுக்கு நிம்மதி. நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் அப்படியே செல்லுகிறது. எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் பரக்கத் இறங்கும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறது, சினிமாக்களும் நாடகங்களும் தான் இன்றைக்கு எங்கும் ஒளிபரப்பு ஆகிக் கொண்டிருக்கிறது. எந்த குடும்பத்திலாவது வாரத்திற்கு ஒரு முறை குடும்பத்தோடு உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் ஹதீஸ்களை பற்றியும் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி பேசி இருப்போமா? நபி எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க தெரியுமா? சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? நம்ம எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? போர்னா என்ன தெரியுமா? ஏதோ ஒரு கண்டென்ட் பேசி இருப்போமா? அப்படி பேசினால் அதிசயமாக, ஆச்சரியமாக, கிண்டலாக பார்க்கக்கூடிய சமூகமாக நாம் வளர்ந்து விட்டோம். நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒரு தவறை செய்ய வேண்டும் என்றால் துணிச்சலாக செய்கிறான், அதே ஒரு நன்மையை செய்வதற்கு வெட்கப்படுகிறான். ஒண்ணுமே இல்லை. இந்த நாகரிகம் என்கிற பெயரில் ஒரு சபையில் விருது சபைக்கு செல்லுகிறோம். சாப்பிட்டு முடித்தவுடன் விரலை சூப்ப வேண்டும், இது சுன்னா. அதற்கு வெட்கப்படுகிறான். எல்லாரும் பார்ப்பாங்களே, மேனஸ் இல்லாம இருக்கு, என்ன ஆகிறது? அப்படியே வந்து கையை கழுவிடுறான். விருந்தை முடித்து வெளியே சென்று புகைப்பிடிக்கிறான், மது அருந்துகிறான். அது ஒரு ஸ்டைலான கிளாஸ்ல வச்சிருக்கிறான், அது ஒரு கெத்தான் நினைக்கிறான். பெருமை. தவறை செய்வதற்கு வெட்கப்படாத சமுதாயமாக, நன்மையை செய்வதற்கு வெட்கப்படுகிற சமுதாயமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இது அழிவின் பாதை. அல்லாஹ் இதை எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் ஒரு நாள் முழுக்க நின்று தொழ வேண்டும், கண் முழித்துக் கொண்டே தவறி தொழுது கொண்டே இருக்க வேண்டும், வாழ்நாள் முழுக்க நோன்புகளை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், இது அல்ல. சொத்துக்களை எல்லாம் தூக்கி கொடுக்க வேண்டும், இது அல்ல. நாம் செய்கின்ற ₹1 தர்மமாக இருந்தாலும் உள்ளத்தில் இந்த நன்மை அல்லாஹ் எனக்கு தருவானே, அல்லாஹ்விற்காக செய்கிறேன், இதை எதிர்பார்க்கிறான். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு அல்லாஹ்விற்காக வந்து தொழுகைக்காக உட்காருகிறோமே, அந்த நேரத்திலே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற திக்ருகளை செய்கிறோமே, அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். எனக்காக என் அடியான் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறானே, வேலைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, இருந்தாலும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறான். அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான். ஒரு நாள் முழுக்க நின்று தொழுது அதை விளம்பரப்படுத்துவதை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. யாரும் வருவதற்கு முன்னால் சுபு தொழுகையினுடைய முன்சுனத் என்ற காயத்தை தொழுது, யா அல்லாஹ் உனக்காக தொழுதிருக்கிறேன், யாருக்கும் தெரியாது, இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எதிர்பார்ப்பதெல்லாம் சிறிய விஷயங்கள் தான். அதை செய்வதற்கு தான் நாம் அலட்சியம் காட்டுகிறோம். அல்லாஹ்வை நோக்கி நெருங்க நெருங்கதான் நம்முடைய வாழ்வில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரும். நாம் நினைப்பதை போன்று பொருளாதாரம் மட்டுமே எல்லாத்திற்கும் தீர்வல்ல. அப்படி அதுதான் தீர்வாக இருந்ததென்றால் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி இருக்க மாட்டான். எந்த வசனம்? அல்லாஹ் யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். தான் நாடியவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிக்கிறான், தான் நாடியவருக்கு குறைத்து வழங்குகிறார். ஒண்ணுமே இல்லாம கடை போட்டிருப்பாரு, ஒரு வருஷத்துல ஓகோன்னு ஆயிடுவார். 5 வருஷமா பிரபலியமாக இருந்தவர் 1 வருஷத்துல ஒண்ணும் இல்லாம போயிடுவார். எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானா, எந்த நிலைக்கு என்னுடைய அடியானை தள்ளினாலும் அந்த நிலையில் என்னுடைய நினைப்பு இருக்கிறதா, அதை எல்லாம் எதிர்பார்க்கிறான். நாம் அதை நோக்கி நகர்ந்தோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு மகனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஐவேளை தொழுகையா,
பெரிய விஷயமாக பார்க்கிறோம், கேவலமாக பார்க்க வேண்டும். சொந்த வீடு இல்லையா, பொருளாதாரம் இல்லையா என்று எப்படி நாம் அவனை ஓரங்கட்டுகிறோமோ, இபாதத்தை இல்லையா என்று தூக்கி எறிய வேண்டும். அப்படி உருவாகுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் துளைக்கு வருவாங்க. அதேதான் இளைஞர்களுக்கு, இளமை பெண்களுக்கும். யாராக இருந்தாலும் இபாதத் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதையே அவனிடத்தில் இல்லை என்றால் மற்ற எந்த விஷயத்தையும் அவனால் சீர் செய்ய இயலாது. பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி திருத்திக்கலாம், மாறவே மாட்டான். எப்படி குடிகாரன் அவனாக திருந்துகிற வரைக்கும் அவனை மாற்ற முடியாதோ, அதே போன்று இபாதத் இல்லாதவனை அவனாக இபாதத் ஆகின்ற வரைக்கும் அவனிடத்தில் எந்த தாவா செய்தாலும் பலிக்காது, அல்லாஹ் நாடியாலே தவிர. அதை முதலில் எழுதி கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு பேசுகிறோம், நடக்கிறோம், தாவுகிறோம், ஓடுகிறோம், சாப்பிடுகிறோம், எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள் என்றால் இந்த உலகத்தில் நாம் மனிதனாக பிறந்திருக்கவே மாட்டோம். இவ்வளவு அருளையும் நாம் வாங்கி கொண்டு அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வை நோக்கி இவைகளை தொழுவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை என்றால், என் வாழ்வில் அருள் கிடைக்கவில்லை என்று புலம்பி என்ன பயன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் கண் முன்பாக நிறைய மரணங்களை காட்டியிருக்கிறார். நோயினால், விபத்தினால் எத்தனையோ நபர்கள் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறானே, என்ன காரணம் தெரியுமா? அவகாசம். நமக்கு அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். மனிதா, இன்னும் உனக்கு அவகாசம் இருக்கிறது, திரும்பி வா, என்னை நோக்கி திரும்பி வா, நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேள், நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ளவே இயலாது. அல்லாஹ்வுடைய கருணையும் இரக்கமும் இருக்கு பாருங்க, அதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. விபச்சாரம் செய்த ஒருவர் ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டியதினால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். பெரும் பாவம். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யவில்லை, கபரிலே வேதனை. அல்லாஹ்வுடைய வல்லமையை பாருங்க. நாம் என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் எப்படினாலும் மன்னிச்சிருவான். அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயார். அதற்கான தயாரிப்புகள் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? எல்லாரும் உலகம் எப்படி அழியும், எப்ப மறுமை நாள் வரும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று பேசுகிற பழக்கம் உடையவர்களாக இருக்கிறோமே ஒழிய அதற்குண்டான தயாரிப்புகள் நம்மிடத்துல இல்லை. இன்றைக்கு நம்முடைய ரூகை பிரிக்கின்ற மலக்கல் மௌத் நம்மை நோக்கி வந்தால், ரூகை குடி என்று நம்முடைய ரூகை வாங்க தயாராக நின்றால், நம் ரூகை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? வாழ்விலே நாம் செய்த பாவங்களுக்கு எல்லாம் தௌபா செய்து விட்டோமா? அமல்களை நோக்கி விரைந்திருந்தோமா? திக்ருகளை அதிகப்படுத்தினோமா? சுன்னத் தொழுகைகளை தொழுதிருந்தோமா? நோன்புகளை நிறைவேற்றி இருந்தோமா? அல்லாஹ்வுக்காக சின்ன சின்ன நேரங்களை தியாகம் செய்திருந்தோமா? அந்த நேரத்தில் அவர் ரூகை பிடிக்க வருகின்ற நேரத்திலே யார் அல்லாஹ்வை சிந்திக்க ஆசைப்படுகிறாரோ, அஹப்பல்லாஹு லிகாஹ், நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவரை சிந்திக்க அல்லாஹ் ஆசைப்படுகிறான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எப்படி ஆசைப்பட முடியும்? ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க, அந்த நேரத்தில் நமக்கு தெரியும், நம்மால் முடிந்த அமலை செய்திருப்போம், நம்மால் முடிந்த தௌபாக்களை செய்திருப்போம், எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம். இப்படி இருப்பவர் தான் அல்லாஹ்வை சிந்திக்க ஆசைப்படுவார். இல்லை என்றால் வெறுப்பார் என்றார்கள். நம்முடைய நிலைமை என்ன? சாதாரணமாக நினைக்கின்ற அந்த மரணம் உண்மையில் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அந்த மரணத்தினுடைய இறுதி நேரத்தில் இருந்து ஆரம்பமாகிறது. நாம் நினைக்கிறோம் படுத்த படுக்கையாக இருக்கிறார், திடீரென்று மூச்சு மேலும் கீழும் வாங்குகிறது, அதோடு மரணித்து விடுகிறார். அப்படி அல்ல. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், பெரிய உரையாடலே நடக்குமா. அந்த நேரத்தில் நல்லவராக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வானவர் வருவார், ரூகை கூடு என்பார், இலகுவாக முடிந்து விடும். கெட்டவராக இருந்தால் என்ன ஆயிற்று, ஏன் அதற்குள்ளே நீங்கள் வந்தீர்கள்? அப்ப அந்த வானவர் சொல்லுவாராம், ரூகை கூடு. அவன் அடியான் சொல்லுவானாம், முஸ்தலீஃபீன், நான் பலவீனமானவனாக இல்லையா, அப்படின்னு நான் பாவம் பண்ணிட்டேன். இதெல்லாம் குர்ஆன் வசனங்கள். மரணத்தினுடைய பிடியில் இருக்கின்ற ஒரு கெட்ட அடியான் பேசக்கூடிய பேச்சுகள். அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்களே, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், குறைந்த அவகாசம் கொடுத்து என்னை நீங்கள் பிற்படுத்த மாட்டீர்களா? ஃபஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் தர்மம் செய்து நல்லோர்களோடு இருந்து அமல் செய்து கொண்டே இருப்பேனே, என்னை விட்டுருங்களே. புலம்பிக் கொண்டே இருப்பானாம். உடனே மேலிருந்து ஒரு சத்தம் வருது, கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இதெல்லாம் அவன் பேசுகின்ற வெத்து வார்த்தை, அல்லாஹ் சொல்லுவான். உடனே அந்த வானவர்
ரூகை குடு என்பார், கொடுக்க மறுப்பான், முகத்திலும் பிட்டத்திலும் அடித்தவராக அந்த ரூகை பிடுங்குகிறார், கடுமையான வேதனையில் துடிப்பான் என்கிறார் நபிகள் நாயகம். அதோடு முடிந்து விட்டதா? நாம் எதை நிரந்தரம் என்று எதற்காக நம்முடைய வாழ்க்கையவே தியாகம் செய்து ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த உறவுகள் எல்லாம் எதுவரைக்கும் நம்மோடு பயணம்? எதுவரைக்கும்? கபரினுடைய வாசல் அல்லது நம்முடைய மன்னரையினுடைய மேல் மண்ணிற்கு அருகில் வரையும் தான். நாம் இறந்தவுடனே எல்லாருக்கும் அறிவிப்பு செய்வார்கள். நம்முடைய உடன் பிறந்தவர்கள், உறவுகள், நண்பர்கள் என்று அனைவரும் பார்க்க வருவார்கள். கொஞ்ச நேரம் தாமதமாகும். பயமாயிருச்சு, ஜனாசாவை தூக்குங்கன்னு. அவன் குளிப்பாட்டப்பட்டு கஃனிடப்பட்டு வெளியில் வைக்கப்பட்டு கடைசியாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். எல்லாம் சென்று பார்ப்போம். வெளியிலே கொண்டு செல்லப்படுகிறது. அவனுடைய தோள் புஜங்களில் தூக்கி வைக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவனுடைய செல்வங்கள் அவனை விட்டு பிரிகிறது. தோள் புஜங்களில் சுமந்தவர்களாக கபருக்கு அவனை கொண்டு செல்கிறார்கள். அவனுக்காக ஜனாசா தொழுவிக்கப்படுகிறது, தௌபா கேட்கப்படுகிறது. அவனுக்காக தோண்டப்பட்டிருக்கிற 6 அடி குகைக்குள் அவன் அடக்கம் செய்யப்படுகிறான். அனைவரும் சூழ்ந்து நிற்பார்கள். உரை நடக்கிறது, துவா நடக்கிறது. எல்லாம் பிள்ளை, மாமா, அக்கா, தம்பி, தங்கை என்று அனைத்துடனும் நிற்கிறார்கள். அவனை சுற்றி எவ்வளவு மணி நேரங்கள்? அதிகபட்சம் அரை மணி நேரம், அதிகபட்சம். அதுவும் கூட இன்றைக்கு குறைவுதான். யாருக்காக நான் உழைத்தேனோ, எந்த குடும்பத்திற்காக அல்லாஹ் நினைப்பதை விட்டு மறந்தேனோ, எந்த துனியாவிற்காக அல்லாஹ்வை நோக்கி அமலே செய்யாமல் இருந்தேனோ, அந்த துனியாவும் அந்த உறவுகளும் தன்னந்தனியாக அனாதையாக இருட்டுக்குள்ளே நான் விடப்பட்ட நிலையில் அனைவரும் கலந்து செல்வார்கள். குடும்பங்கள் நம்மை விட்டு பிரியும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எபுகா வாஹித், ஒரே ஒரு விஷயம்தான் நம்மோடு இருக்கும், அமலுகு, நல்ல அமல் என்றார்கள். நாளை மறுமை நாளிலே எழுப்பப்படுகின்ற நேரத்தில் நாம் யாரோ ஒருவரை தெரியாமல் பேசி இருப்போம், திட்டி இருப்போம். அவர் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் பங்கிடப்படும் செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் அப்பொழுது சொல்லுவானாம், இவருடைய நஃபீலான வணக்கங்களை எல்லாம் விடுங்கள் என்று. ஃபர்லே இல்லை என்றால் நஃபீல் எங்கே வரும்? அந்த நேரத்தில் நம்முடைய அமல்கள் இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? உண்மையில் திவாலாகி போனவன், உலகத்தில் பொருளாதாரம் இல்லாதவனை பார்த்து கேவலமாக நினைக்கின்ற சமுதாயம், உண்மையில் அவன் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியவன். நாளை மறுமை நாளிலே நன்மைகள் எல்லாம் பங்கிடப்பட்ட பிறகு ஒன்றுமே இல்லாமல் இருப்பானே, அவன்தான் திவாலாகி போனவன். நரகத்திலே அவனை முகம் குப்புற வீசி எறியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நரகத்திலே போய் வீழ்வான். நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், சாதாரண விஷயம் அல்ல. நாம் நினைக்கிறோம் நரகம் தானே, நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு சிலர் நரகத்துக்கு போயிட்டு எப்படியாவது சொர்க்கம் போயிடலாம் இப்படி பேசுறாங்க. நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இதை விட 69 மடங்கு அதிகமான வெப்பம். அந்த வெப்பத்தை தாங்குவதற்காக 3 நாட்கள் பயண தொலைவு செய்கின்ற அளவிற்கு நம்முடைய தோள்களை ஆக்குவானாம். தோள்கள் உகது மலை அளவுக்கு பற்கள், தோல் புஜங்கள் எல்லாம் நீண்டவராக. அப்ப நரகவாதிகளுடைய உருவங்கள் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் நரகத்திலே தூக்கி போடப்பட்டவுடன் ஒவ்வொரு வேதனையாக அவன் அனுபவிக்கிறான். அவனால் அந்த வேதனையை தாங்க இயலவில்லை. சூட்டினுடைய தாக்கத்தினால் வெந்து போகிறான். கடுமையாக அவனுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது, தாகம் எடுக்கிறது, தண்ணீர் கேட்கிறான். யா அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாதிகளே தண்ணீர் கொடுங்களேன். இன்றைய தினம் அல்லாஹ் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதை எங்களுக்கு தடை செய்து விட்டார். அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறான். அல்லாஹ் கொடுப்பானாம். குர்ஆனிலே சொல்லுகிறான், கொதிக்க கொதிக்க நீரை கொடுப்போம், ஏத்த ஜர்ராஹு, அதை அவர் மிடர் மிடராக விழுங்குவார். தாகமும் இருக்கிறது, குடிக்காமலும் இருக்க முடியவில்லை, குடித்தாலும் புண்ணாகும் என்று தெரியும், இருந்தாலும் கடினப்பட்டு மிழுங்குவார். அதனுடைய தாக்கத்தினால் குடலெல்லாம் கிழிந்து கீழே வரும். மரணம் என்னை நோக்கி வராதா? இதோடு என்னுடைய நரக வாழ்க்கை முடிந்து விடாதா? இதோடு இந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்காத என்று ஏங்கிக் கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் மரணிக்க மாட்டான், மீண்டும் தொடரும். அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை சாதாரணமானதல்ல. அல்லாஹ் கருணையாளனுக்கெல்லாம் மேல் கருணையாளன். ஆனால் தண்டிக்க வேண்டும் என்று அவன் நாடினால்
அவனுடைய பிடி கடுமையானது. இந்த பதிஷ ரப்பிக்கல ஷதீத், இறைவனுடைய பிடி கடுமையானது. அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன்பே வேதத்தை அருளி, முன்பே நமக்கு எல்லா அறிவுரைகளையும் சொல்லி, முன்பே எச்சரிக்கைகளை சொல்லி, எல்லாம் உங்களுக்கு வழங்கி விட்டேன், என்னை நோக்கி வாருங்கள் என்கிறான். அல்லாஹ்வுடைய வல்லமை நாம் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளக்கூடாது. என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வை நோக்கி விரைகின்ற சிந்தனையிலேயே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சமமாக செய்ய சொல்லி, அல்லாஹ்வை நினைப்பதை மட்டும் கசீரா அதிகமாக நினையுங்கள் என்கிறான். அல்லாஹ் அதை விரும்புகிறான். அதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் எதுவுமே இல்லாமல் வாழும் வரைக்கு வாழ்ந்து கொள், என்னை மட்டும் வணங்கு என்று நம்மளை விட்டிருக்கலாம். எல்லா வசதிகளையும் கொடுத்துதானே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். நாம் அல்லாஹ்வை நோக்கி நெருங்கினோமா என்பதுதான் கேள்வி. ஒரு நாளைக்கு நாம் அன்றாடம் எவ்வளவு தீமைகளை செய்கிறோம், நமக்கே தெரியாமல் தீமைகள் கலந்து விட்டது. எங்கேயாவது கிளம்புகிறோம், கிளம்பிட்டீங்கன்னு கேட்கிறான், வந்துகிட்டு இருக்கேங்கிறோம், அப்பதான் கிளம்புவோம். இப்ப பொய்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்படி புகுந்து விட்டதுன்னு பாருங்க. அப்ப நமக்கே தெரியாமல் தீமைகள் குமிந்திருக்கிறது. எப்ப நாம் அதை அழிக்க போகிறோம்? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொர்க்கம் செல்லணும்னு ஆசை இருக்கும். நம்ம எல்லாருமே மறுமையை நான் நம்புறோம். நம்ம எல்லாருமே நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுறோம். நம்ம எல்லாருமே சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறோம். ஆனா நம்முடைய தயாரிப்பு என்ன? வீடை கட்ட வேண்டும் என்றால் செங்கல், மண்ணு, சிமெண்ட் இதெல்லாம் வேணும்ல. சும்மா கட்டணும் சொல்லிக்கிட்டே இருந்தா கட்ட முடியுமா? அல்லாஹ் அந்த தயாரிப்புகளை ஏற்படுத்திக்க சொல்றான். ரொம்பலாம் இல்லை, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்னை நினை. வேலை பார்க்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம், நிக்கிறோம், பயணிக்கிறோம். இந்த நேரங்கள்லாம் எப்படி நினைக்கணும்? அல்லாஹ் சொல்றான், திக்ரு செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அழகான திக்ர். இதுவே நிறைய நபர்களுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட மாமனிதர். அதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. எல்லா நபிக்கும் ஒரு பிரத்யேகமாக ஒரு சிறப்பு துவா இருக்கிறது. எல்லாரும் கேட்டுட்டாங்க, ரசூலுல்லாஹ் மட்டும் கேட்கல. நபிகள் நாயகம் நாடி இருந்தால் தனக்கோ தன்னுடைய குடும்பத்திற்கோ அல்லது அன்றைக்கு ஆழ்ந்த ஆட்சி மக்களுக்காக கேட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ் அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. எதற்கு தெரியுமா? நாளை மறுமை நாளிலே நாமெல்லாம் ஒவ்வொரு நபியிடத்திலும் செல்வோம். எல்லா நபியும் கைவிடுவார்கள், எங்களை காப்பாற்றுங்களேன், என்னால் முடியாது, நான் இந்த தவறை செய்திருக்கிறேன். இறுதியில ரசூலுல்லாஹ்ட்ட போய் நிற்போம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சுஜூதில் வீழ்வார்கள். நீண்ட நேரம் ஆகிறது. அல்லாஹ் சொல்லுவார், யா முஹம்மத், முஹம்மதே இருப்பா ரக்ஸக், உன் தலை உயர்த்து. என்ன? உம்மத்தி, என்னுடைய சமுதாயம் என்பார்களாம். நாம் யார் என்று அவர்களுக்கு தெரியாது, நம்முடைய விவரம் தெரியாது. என் உம்மத், அதற்காக என்னுடைய துவாவை நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நபிகள் நாயகம் கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகள், மனைவி, தாய், தந்தை, உறவு எல்லாம் உங்களை விட்டு விரண்டோடுகிற நேரத்தில் உங்களுக்காக ஒரு தூதனாக, தலைவனாக நான் துவா கேட்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எனக்காக நீங்கள் வசீலா என்கின்ற சிறப்பு அந்தஸ்தை தேடுங்கள். பாங்கு துவா. அதுவே நம்ம நிறைய பேருக்கு தெரியல. பாங்கு துவாவே நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. நம் உறவுகளே நம்மை விட்டு வெறுண்டு ஓடுகிற பொழுது நபியானாய் நம்மை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த பாக்கியம் பாங்கு துவா சொன்னா நமக்கு கிடைக்கும். ஆனா அதையே படிப்பதற்கு நாம் முன்வரல். தொழிலுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னேற்றுவதற்கு ஆர்வம் காட்டுவதை போன்று மார்க்கத்தில் ஆர்வம் காட்டுவதில்லை. நிறைய நபர்களுக்கு அத்தையாத்து துவா தெரியாது, ருக்குல ஓதுறது தெரியாது, சுஜூதுல ஓதுறது தெரியாது. ஏதோ வரோம், தொழுகிறோம், குனிகிறோம், நிமிர்றோம், போறோமே. அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பானே, எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணல, எனக்கு என்ன முயற்சி பண்ண? இவ்வளவு பெரிய விஷயங்களை நாம் அலட்சியமாக இருந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவவில்லை என்றால் தவறு யார் மேல் இருக்கிறது? நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான் இறுதியாக, நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், இறைவன் சொல்வதாக, என் அடியானை நீ நோக்கி நடந்து வந்தால் ஓடி வருகிறேன். அல்லாஹ்வுடைய பாருங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பெறணும்னு ஒரு அடியான் விரும்பினா அப்படின்னா இந்த ஹதீஸை பார்த்தாலே போதும். அல்லாஹ் ஆசைப்படுகிறான், என் அடியானை நீ நோக்கி வரமாட்டானா, என் இடத்துல துவா செய்ய மாட்டானா? அல்லாஹ் ஏங்குகிறான். ஆனா நம்ம போக முயற்சிக்கல. அவ்வளவு கருணைகளை அல்லாஹ் புரிவதற்கு தயாராக இருக்கிறான். எப்பொழுது நாம் அல்லாஹ்வை நோக்கி விரைகிற பொழுது. என்றைக்கு அல்லாஹ்வை நோக்கி நாம் விரைய ஆரம்பிக்கிறோமோ
அன்றைக்கே நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்காமலேயே இன்பம் நமக்கு வந்தேறும். எனவே வரும் காலங்களில் அலட்சியங்களை தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுடைய எதிர்பார்ப்புக்கு பதில் தரக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவானா. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, தற்காலிக அரசியல் சூழலை பற்றி நமக்கு தெரியும். இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வுகள் அரங்கேறி கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், கொலைகள் பெருகிவிட்டது, விபச்சாரங்கள் பெருகிவிட்டது, மதுக்கள் பெருகிவிட்டது. நபிகள் நாயகம் எதையெல்லாம் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் என்று சொன்னார்களோ அது அனைத்தும் பெருகிவிட்டது. இது பற்றாக்குறையாக போர் வேறு நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த நாட்டில் நம்மை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக எதிரான சட்டங்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் நாம் உணர்ச்சி வசம் காட்டுகிறோம், போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அது தனி சாப்டர். முதலில் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த இந்தியாவில பல பிரச்சனைகள் நம்மை நோக்கி வந்திருக்கிறது என்றால் அதுல மூலத்தனமா இஸ்லாமியன் ஒரு காரணமா இருப்பாங்க. அதற்கு காரணம் மார்க்கத்தை பற்றியான புரிதல் இல்லை. முத்தலாக் மசோதான் ஒண்ணு வந்துச்சு. அது ஏன் வந்துச்சு? உண்மையில் முஸ்லீம்கள் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் முஸ்லீம்கள் தலாக் விட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஊருக்கு செல்லுகிற பொழுதெல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜிலே தலாக் 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 என்று அனுப்பி அது ஒரு பிரச்சனையாகி பெரியதாக மாறியது. முகத்திரை அணியக்கூடாது, குரானில் இருக்கிறது, அவர்கள் மூஞ்சி தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நாம் ஆடையை மேலே போட சொல்லுகிறோம் என்று. அதை தாண்டி முகம் முழுக்க கண்களை கூட மறைக்கின்ற இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஆடைகள் அணிவிக்கிறார்கள். இது திருட்டுக்கு வழிவகுக்கிறது. இதை அவர்கள் பார்க்கிறார்கள், இது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. இப்படி ஒவ்வொன்றா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல மூல காரணியா நம்மளே இருக்கணும். நம்ம அடுத்தவர்களை பேசுகிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறோம், அதெல்லாம் பொது பணிக்காக. அதை செய்யவில்லை என்றால் முடக்கி விடுவார்கள் என்பதற்காக. அதற்கு முன்னதாக நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? மார்க்கத்தை படிக்கணும். எவ்வளவோ நம்ம புரிகிறோம், எவ்வளவோ விஷயத்துக்கு முயற்சி செய்யறோம். குரானை இன்னைக்கு எந்த வீட்டுல ஓதுறோம்? தமிழ்ல எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? ஹதீஸ்னா என்ன, ரசூல்லா என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள்னா என்ன, இந்த அடிப்படை புரிதலை நம்ம நிறைய முஸ்லிம்களுக்கு தெரியாது. சஹாபாக்கள்னா யாருன்னே தெரியாது. ஏதோ பயான்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒண்ணுமேல ஒரு தனிநபர் தாவால, சும்மா சொல்லல, தாவா செய்ய செல்லுகிற பொழுது ஒரு நபர் எடுத்த ஃபஜர் தொழு வந்திருங்கன்னு கேட்கிறார். சாயங்காலமான்னு கேட்டார். சாயங்காலமா? எப்படி இருக்கிறாங்க பாருங்க இஸ்லாமியர்கள். அல்லாஹ் இதை வெறுக்கிறான். எதற்காக நான் படைத்தேனோ அந்த நோக்கத்தையும் உடைத்து நீ வாழுகிற பொழுது உலகத்தினுடைய செல்வம் இன்பம் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவேன், ஆனா மறுமையில பிடிப்பேன் என்கிறான். நம்ம பல சோதனைக்குள்ளாகிறோம். அல்லாவுக்காகத்தான் முயற்சி பண்றோம், தியாகத்துல இருக்கிறோம். அதை சரியான முறையில் ஆக்கணும்னா மார்க்கத்தை கற்றுக்கொள்ள நாமளும் முயற்சி பண்ணணும். முன்னெல்லாம் குரானை படிக்க, ஹதீஸ படிக்க அரபு தெரிஞ்சிருக்கணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் தமிழாக வந்துருச்சு. அதுவும் போன்ல எல்லாமே வந்துருச்சு. அதை படிப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். முடிந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் செய்ய முயற்சி செய்யணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அதிகமாக விரும்புகிறான். குரானை மனனம் செய்தவர்களை ரசூல்லா கண்ணியப்படுத்தி உள்குழியில புதைத்திருக்கிறார்கள், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப எந்த அளவிற்கு உலகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக நம்மை சீர்திருத்திக் கொள்கிற நல்ல முஃமின்களாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக என்று கூறி என்னுடைய உரை நிறைவு